Parallel Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 7667008999. உங்களுடைய மகள் அவங்கள நீங்கள் வந்து பருவம் வந்த உடனே முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க தன்னுடைய வந்து வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அதே போல் மற்ற பெண்கள் வந்து நீங்கள் ஏன் அப்படி வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைகிறத வந்து நீங்கள் ஏன் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற கேள்வி வந்து அவர் எழுப்பினார். தன்னை வந்து அந்த சட்ட நடவடிக்கைகள் தொடாத அளவுக்கு அவர் வந்து பாதுகாப்பா மோடியே வந்து நடனம் ஆடுறாருல, அதுவும் காரணம், அதுதான் காரணம், வேற என்ன? மோடியே வர்றாரு. நீங்க உச்சபட்ச அதிகாரம் படைத்த நாட்டினுடைய பிரதமரே அங்கதான் வராரு. அதாவது காவல்துறை உள்ள போய் என்கொயரி தான் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணுமே நடந்ததா உள்ள ஏன் வராங்கன்னு கேக்குறாங்க சார். எதற்காக உள்ள வரணும்? இது வந்து அது குறிப்பிட்ட ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்துல உள்ள ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்க, அப்போ நீங்க எப்படி காவல்துறை வந்து வெளியில நின்று வேடிக்கை பார்க்கணும்? இந்த வழக்கை நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா, வெறும் 2 சகோதரிகள் சம்பந்தப்பட்ட வழக்கா மட்டும் நீங்கள் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விடுதிகள், ஏன்னா மசனக்குடியிலிருந்து வந்து கூடலூர் செல்லும் அந்த அத்தனை பகுதிகளுமே யானை வழித்தடத்தில் தான் வந்து பல்வேறு விடுதிகள் கட்டப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்ற அடிப்படையில் அவை மூடப்பட்டன. ஆனால் அதே பிரச்சனை தான் இங்கேயும் உள்ளது. செந்தில் பாலாஜி வழக்கை எவ்வளோ ஆர்வமாக நடத்துனீங்க, எவ்வளோ தீவிரமாக நடத்துறீங்க. ஒவ்வொரு இயரிங்லையும் மிக மூத்த வழக்கறிஞர் நினைக்கிறேன். அதே முக்குல் ரோத்தகி தான் இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க. இல்லை, இந்த விவகாரத்தில் எங்கள் பயிர்வது தவறே இல்லை அப்படிங்கிற. நாங்கள் நடத்துவது ஒரு கோயில், எங்களுடைய இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களில் போலீஸ் சரி தவறு இல்லை ரைட். இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே சுப்ரீம் கோர்ட் போறீங்க? நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்களேன், காவல்துறை வருது, பாதிக்கப்படுறாங்க. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சிருக்க இந்த அரசியல் தலைமை தாங்கள் நினைத்தால் ஒரு மிக சிறிய நாடு, அதுவும் இந்திய குடிமகன்களை மிக அவமானப்படுத்தி மொட்டை அடிக்கிற அளவுக்கு வந்து இறங்கக்கூடிய அந்த நாட்டு இராணுவத்தை மிக சுலபமாக இவங்களால் அடக்க முடியும். நான் என்ன பார்க்குறேன்னா, மொட்டை அடித்தது தமிழ் மீனவர்கள் மொட்டை அடித்ததை நான் இந்திய இராணுவத்துக்கு விடப்பட்ட சவால் தான் நான் பார்க்குறேன். சரி, நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி இதே வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய இவ்வளோ பெரிய பலத்தை சைனா பார்டரில் கொண்டு போய் காட்டுங்களேன். இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து அங்கே கூட வந்து நடத்துங்க. இலங்கை இராணுவத்தை சேர்ந்த 2 இராணுவர்கள் அந்த ஒரு விபத்தில் வந்து அங்கே வந்து கடலில் வந்து முழுகி வந்து இறந்து போகிறாங்க. இந்த தமிழ் மீனவர்கள் 2 பேரையும் வந்து அந்த பாடி எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்படி உதவி செய்த அந்த 2 தமிழ் வந்து மீனவர்களும் அடுத்த ஒரு சில நாட்கள் கைது செய்வாங்க. இது இப்படியான ஒரு போக்கு வந்து இந்த அரசியல் தலைமை அனுமதிக்கலாமா? வந்து நாளைக்கே சீமான் முதலமைச்சர் ஆறாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாரு? நாங்கள் தான் நெய்தல் படை வந்து கொண்டு வரோம்ல, கேரளா அரசாங்கம் அதை வந்து செயல்படுத்தி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் பாசனுடைய மாநில செயலாளர், மூத்த வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஈஷா யோகா மையம் தொடர்பான ஒரு சர்ச்சை வந்து வெளியாகி இருக்கிறது. அது என்னென்னா, இந்த ஈஷா யோகா மையத்தில் தன்னுடைய 2 பெண் குழந்தைகள் வந்து உள்ளே போயிட்டாங்க. தன்னுடைய 2 பெண் குழந்தைகள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு நான் வந்து கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பேராசிரியர் கேட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் காவல்துறை உள்ளே போயிருக்கிறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கிறாங்க ஈஷா யோகா மையம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிளியராக அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோன்னு ஈஷா வந்து சொல்கிறாங்க. இந்த நடந்த சம்பவத்தை ஒரு வழக்கறிஞர் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கட்சியின் ப்ளஸ் உங்கள் நிலைப்பாடு என்ன? இல்லை, இந்த அதாவது சத்குருனுடைய ஈஷா யோகா மீது இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல வருடமாக வந்து சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தவிர்த்து யானை வழித்தடத்தை மறித்து அவர்கள் வந்து கட்டிடங்கள் கட்டியிருப்பது, அங்கே உள்ள வனவிலங்குகளுக்கு இடையூறாக அவருடைய செயல்பாடுகள்,
அது இல்லாமல் உள்ளே கட்டப்பட்ட கட்டிடங்கள் எந்த விதமான அனுமதியுமின்றி அரசினுடைய துறைகள், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி, இப்படியான எந்த அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டதாக அந்த அந்த கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர் வந்து பலமுறை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். இதை தவிர்த்து அங்கே வந்து பல்வேறு வந்து முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து வந்து செய்திகள் வந்து வருகின்றன. அது அரசும் வந்து அதுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து, ஆனால் ஏதோ ரூபத்தில் அது தடுக்கப்பட்டு வருகிறது. இது சத்குருனுடைய செல்வாக்கை காட்டுவதாக தான் நான் பார்க்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ ஒன்று பாருங்கள், இந்த வழக்கிலே காமராஜ் என்கிற அந்த தந்தை தன்னுடைய 2 மகள்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மகள்கள் வயது வந்து ஒரு மகளுக்கு 42 வயது, இன்னொரு மகளுக்கு 39 வயது. இந்த 2 மகளுமே அங்கே வந்து மூளை சலவை செய்யப்பட்டு, அதாவது அவங்க தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து அவங்க வசிக்கலை, இவர்கள் பல்வேறு காரணங்களை வந்து சொல்லி அவர்களை மூளை செலவை செய்து அவர்களை பொய்யான சில விஷயங்களை நம்ப வைத்து, உண்மை என்று நம்ப வைத்து அங்கே வந்து வாழ வைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் விருப்பப்படி இருக்கிறார்கள் என்பது தவறு. ஆகவே அவர் சட்டவிரோதமாக வந்து அங்கே அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் வந்து என்னென்னா, அதாவது ஒரு விஷயம், ஆட்கொணர்வு மனு போடும்போது அதனோட ஸ்கோப் வந்து ரொம்ப லிமிட்டட். ஏன்னா அந்த அமர்வு வந்து என்ன விசாரிக்கணும்னா, சட்டவிரோதமாக அடைக்கப்பட்டிருக்காரா இல்லையா. ஒரு நபர் சட்டவிரோதமாக வந்து அவருடைய விருப்பத்துக்கு மாறாக, அதுவும் வந்து மைனராக இருந்தால் மிக தீவிரமாக அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியான வழக்குகளை தான் வந்து அந்த ஸ்கோப்புக்குள்ளே தான் வந்து அவங்க வந்து முதல்ல பார்ப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்களும் அமர்வு நீதிபதி சிவஞானம் அவர்களும் அவர்களுக்கு இந்த வழக்கை தீவிரத்தன்மை வந்து உணர்ந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறைக்கு பெண்டிங் கேசஸ் இதுவரை அதில் தான் அவர் மிக தெளிவாக வந்து ஐயா சுப்பிரமணியம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய மகள் அவங்கள நீங்கள் வந்து பருவம் வந்த உடனே முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க தன்னுடைய வந்து வாழ்க்கையை தன் குடும்பத்தோடு வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அதே போல் மற்ற பெண்கள் வந்து நீங்கள் ஏன் அப்படி வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைகிறத வந்து நீங்கள் ஏன் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற கேள்வி வந்து அவர் எழுப்பினார். ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, அதன் பிறகு தான் வந்து அதாவது இது மட்டுமே இல்லாமல் பெண்டிங் கேசஸ், அதற்கு வந்து அந்த டிவிஷன் பெஞ்சுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஒரு வழக்கு அதனுடைய தீர்வு மட்டும் இல்லை, அது சார்பான பின்விளைவுகள், அது சார்பான வந்து பிரச்சனைகள் என்னவோ அதை தீர்ப்பதற்கான தீர்ப்பும் அளிக்கக்கூடிய வந்து எல்லா அதிகாரங்களும் வந்து அந்த அமர்வுக்கு உண்டு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்டிங் வழக்கை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுங்க. நீங்கள் முதல்ல வந்து இந்த அந்த பெண்கள் வந்து உண்மையிலே வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்க விருப்பப்படி தான் இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் விசாரிங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதை வந்து ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து, அதன் அடிப்படையில் தான் அந்த காவல்துறை அங்கே உள்ளே சென்று விசாரணை ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு கெடுவாய்ப்பாக இதுக்கு வந்து அவருடைய, நான் ஏற்கனவே முதல்ல நான் குறிப்பிட்டேன், அவருடைய செல்வாக்கின் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகள், நான் சொன்ன மாதிரி சட்டவிரோத கட்டிடங்கள், யானை வழித்தடத்தை மறித்து கட்டினது, அதில் ஒரு வீடியோவே இருக்குது. அந்த மையத்து உள்ளே வந்து யானைகள் போக முடியாமல் தடுமாறுறது, இவங்க விரட்டுறது மாதிரியான வீடியோக்கெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இப்படி பல்வேறு சட்டவிரோதமான நடவடிக்கைகள் அங்கே இருக்கும்போது அவைகளை இதுவரைக்கும் தன்னை வந்து எந்த விதத்திலையும் தன்னை வந்து அந்த சட்ட நடவடிக்கைகள் தொடாத அளவுக்கு அவர் வந்து பாதுகாப்பாக, மோடியே வந்து நடனம் ஆடுறாருல, அது ஒரு காரணம், அதுதான் காரணம், வேற என்ன. மோடியே வர்றாரு. நீங்க உச்சபட்ச அதிகாரம் படைத்த நாட்டினுடைய பிரதமரே அங்கதான் வராரு. அது இல்லாமல் பல்வேறு மாநிலங்களுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், மிக பிரபலமான வந்து நடிகர் நம்ம தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையே அங்க இருந்தது. இப்படி தன்னுடைய செல்வாக்கின் காரணமாக தன்னை வந்து எந்தவித நடவடிக்கையும் தன்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். ஆனால் இந்த வழக்கில் இப்போ நான் அதான் சொல்ல வரேன், கெடுவாய்ப்பாக என்னன்னா, மென்ஷனிங்லே சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த தீர்ப்பு, அதாவது இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவுக்கு தடை வழங்கியது ஒரு ப்ராப்பராக ஒரு ஹியரிங் பண்ணி இருதரப்பு அரசையும் கேட்டு, அல்லது வந்து பாதிக்கப்பட்ட அந்த ப்ரொஃபஸர் காமராஜ் அவர்களையும் கேட்டு அதன் பிறகு தடை உத்தரவு வழங்கியிருந்தால் அதில் வந்து ஒரு நியாயம் வழங்கப்பட்டதாக வந்து தோன்றும். ஆனால் மென்ஷனிங்லே,
மிக மிக அவசரம் என்றால் மட்டுமே உச்சநீதிமன்றம் எந்த விதமான வழக்கும் தாக்கல் செய்யப்படுறது முன்பு வழக்கு தாக்கல் செய்ய போகிறோம், ஆனால் இந்த நீங்கள் வந்து நான் தாக்கல் பண்ணி நீங்கள் முறையாக விசாரிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு ஆபத்து நடந்து விடும், ஆகவே நீங்கள் வந்து தடை உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து மிக அரிதான வழக்குல தான் இப்படி மென்ஷனிங்ல வந்து ஸ்டே கேட்பாங்க. ஆனால் இதுல எந்த விதத்துல வந்து அவ்வளோ வந்து அரிதான வழக்கா எனக்கு தோணலை. அப்படி ஒரு அவசரமும் இதுல இருக்கிறதாவும் தோணலை. உடனடியாக அதாவது காவல்துறை உள்ள போய் என்கொயரி தான் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே நடந்ததா உள்ள ஏன் வராங்கன்னு கேட்குறாங்க சார். எதற்காக உள்ள வரணும்? இது வந்து அது குறிப்பிட்ட கோயிலா இருந்தாலும் சரி, மடமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு குற்றச்சாட்டு எழுந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு அளிக்கும் பட்சத்தில் எந்த இடத்திலும் சென்று விசாரணை நடத்த காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. மற்ற மத வழிபாடுறவர்களும் எதுவா இருந்தாலும் ஆமா, எதுவா இருந்தாலும் அது வந்து சர்ச்சா இருந்தாலும் சரி, அல்லது வந்து அது மசூதியாக இருந்தாலும் சரி, எந்த மத வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் அங்கே சென்று விசாரணை நடத்துறதுக்கு எந்த விதமான தடையும் காவல்துறை கிடையாது. நாங்களே ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்தில் உள்ள ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் எப்படி காவல்துறை வந்து வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கணும்? எப்படி தடயங்களை வந்து அவங்க சேகரிப்பாங்க? எப்படி விசாரணை நடத்துவாங்க? ஆகவே இது உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் நடத்துது. அதில் உடனடியாக காலையில் 10:30 மணிக்கு மென்ஷன் பண்ணி மென்ஷனிங்லேயே ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் வந்து எதுலையுமே இந்த வழக்கில் கிடையாது. இது என்னன்னா வந்து மிகப்பெரிய உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு வந்து அந்த உத்தரவு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து இந்த வழக்கை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, வெறும் 2 சகோதரிகள் சம்பந்தப்பட்ட வழக்கை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதே போல் வந்து பல்வேறு நபர்கள் அவங்க வந்து சிக்கியிருக்கலாம், அவர்கள் அவங்க விருப்பத்தின் பேரில் இருக்கலாம், சில பேர் வந்து வேறு வழி இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி அதன் உள்ளே சென்று விசாரணை நடத்தும் போது தான் அங்கே என்ன நடக்கிறது என்பது முழு விவரங்களும் வந்து காவல்துறைக்கு தெரிய வரும். காவல்துறை உத்தரவிடப்பட்டிருக்குது, அங்கே விசாரணை பண்ணி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. அதன் விசாரணை நடத்தின பிறகு தான் அவங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண முடியும் இல்லையா? ஆகவே தான் இப்போது அந்த விசாரணை வந்து உச்சநீதிமன்றம் தடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா அதோடு மட்டுமல்லாமல் அது இப்போ தொடரப்பட்ட அந்த ஆட்கொணர்வு மனுவையும் உச்சநீதிமன்றம் நாங்களே விசாரிப்போம், அந்த மனுவை இனி வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டாம், அந்த மனுவை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டே வந்து இனிமேல் விசாரிக்கும் என்று இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட். இதுவும் ஒரு மிகப்பெரிய என்னன்னா, இப்போ லட்சக்கணக்கான வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெண்டிங்ல இருக்கு. இது வழக்கு வந்து உடனடியாக தீர்வு விசாரணை எடுக்கப்படுமா, முழு விசாரணை நடத்தப்படுமா, அடுத்து உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுமா? இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இப்படி அதாவது வனச்சட்டங்கள் மீறுதல், அந்த வனப்பகுதியிலே வந்து அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டுதல், யானை வழித்தடங்களை இதே சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விடுதிகள், ஏன்னா மசனக்குடியிலிருந்து அந்த கூடலூர் செல்லும் அந்த அத்தனை பகுதிகளுமே யானை வழித்தடத்தில் தான் வந்து பல்வேறு விடுதிகள் கட்டப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்ற அடிப்படையில் அவை மூடப்பட்டன. ஆனால் அதே பிரச்சனை தான் இங்கேயும் உள்ளது. ஆனால் இது எதையுமே வந்து கணக்கில் வந்து நம்ம வந்து இது எல்லாமே விசாரணைக்கு வந்திருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி பெரிய ஏமாற்றம் என்னென்னா, இது காலதாமதமாகிறது. இது ஏன்னா என்னுடைய ஒரு ஆதங்கம் என்னென்னா, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விசாரணை ஆரம்பிக்கும் போது காட்டும் வேகத்தை அதன் தொடர்ச்சியை வந்து அவங்க வந்து காட்டுறதே கிடையாது. இப்போ இது ஒன்றா நான் இப்போ வந்து சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, இந்த வழக்கில் அரசு இதோட வந்து கைவிட்டு இது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே ஆச்சு, உடனே இதை ஃபாலோ அப், அதாவது தொடர்ந்து அதை நீங்கள் வந்து நான் வந்து தீவிரமாக நடத்தும் போது தான், மிக அதிக கவனத்தோடு மிக வந்து தெளிவான ஒரு பார்வையோடு நடத்தும் போது தான் அதுக்கு உரிய வந்து வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து அந்த உரிய வழக்கறிஞர்கள், அந்த சப்ஜெக்டில் வாஸ்ட் நாலேஜ் இருக்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணி ஸ்பெஷலாக நியமனம் பண்ணி நீங்கள் நடத்தும் போது தான் செந்தில் பாலாஜி வழக்கை எவ்வளோ ஆர்வமாக நடத்துனீங்க, எவ்வளோ தீவிரமாக நடத்துனீங்க. ஒவ்வொரு இயரிங்லையும் மிக மூத்த வழக்கறிஞர்கள் நினைக்கிறேன்
அதே முக்குல் ரோத்தகி தான் இப்போ இதுலேயும் ஸ்டே வாங்கியிருக்காரு. இப்படி நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய பிரபலமான வழக்கறிஞர்களை வச்சு நீங்கள் நடத்துங்க. அதே போல் இதையும் நடத்த வேண்டிய கட்டாயம் உண்மையிலே அக்கறை இருந்தால் ஈஷா யோகாவில் நடக்கக்கூடிய மற்ற, அதாவது அங்கே என்ன நடக்கிறது, உண்மையிலே வேறு ஏதாவது இந்த மாதிரி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லை அவர் விருப்பத்தின் பேரில் இருக்கிறார்களா என்ற பல உண்மையில் வெளிக்கொண்டு வரும் விதமாக இவர்கள் திறம்பட வந்து வழக்கை நடத்தினா மட்டும்தான் வந்து உண்மைகள் வெளிவரும். ஆனால் கடந்த கால வரலாறு வந்து நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியுது, இவங்க வந்து எந்த அரசாங்கமும் வந்து அதை தொடர்ச்சியாக வீரியத்துடன் நடத்தியதே கிடையாது. ஆக இந்த முறையாவது வந்து இவர்கள் நடத்தவில்லை என்றால் மேலும் மேலும் இதே போல் பாதிக்கப்பட்ட மக்கள், அப்பாவி ஒரு ப்ரொஃபஸர் காமராஜ் போன்ற பாதிக்கப்பட்ட நபர்கள் தீர்வு எங்கே போய் கிடைக்குன்றது தான் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் இதே போல் வந்து ஒவ்வொரு நபரும் வந்து உச்ச நீதிமன்றத்தையோ நட முடியாதுல்ல, உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தில் வந்து போய் வந்து முறையிட்டு வழக்கு நடத்தி அந்த பொருளாதார வசதியோ அந்த செல்வாக்கோ இல்லாமல் போகலாம். அப்போது அந்த பல்வேறு உண்மைகள் நீங்கள் வந்து புதைக்கப்படுதுன்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, இந்த விவகாரத்தில் எங்கள் மீது தவறே இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நடத்துவது ஒரு கோயில், எங்களுடைய இந்த மாதிரி வழிபாடு தலங்களில் போலீஸ் சரி தவறு இல்லை ரைட்டு. அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க? நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்களேன். காவல்துறை வருது, பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க சார். உள்ள பக்தர்கள் பாதிக்கப்பட்டதா எந்த பக்தர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் போனேன், என்னை போலீஸ் தடுத்தது, வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்த பக்தரும் இது வரைக்கும் வெளியில் வந்து மீடியாலும் சொல்லலை, காவல்துறையிலும் வந்து புகார் அளிக்கல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகள் இருப்பாங்க, அவர்களை வைத்து நீங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த மாதிரி எந்த விதமான சட்ட விரோத நடவடிக்கையும் இங்கே கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து அவங்க விருப்பப்படி தான் இருக்கிறாங்க, இல்லை இங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே விருப்பப்படி தான் இருக்காங்கன்னு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு காவல்துறை விசாரணையே நடத்தக்கூடாது, என்னுடைய நிலப்பரப்பு உள்ளே வந்து உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடும் போதே உங்களுடைய நோக்கம் தெரியுதில்ல. உங்களுக்கு நியாயம் இருக்குது, நீங்கள் வந்து எந்த தவறை நான் செய்யலைன்னா நீங்கள் தாராளமாக காவல்துறைக்கு வந்து நீங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கலாமே. அதையும் செய்ய தவறீங்க. உடனடியாக எதுக்கு நீங்கள் ஒரு நாள் நடக்குது, மறுநாள் காலையில் 10:30 மணிக்கெலாம் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தடை உத்தரவு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இப்போ ஜக்கி வாசுதேவோட செல்வாக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்து வரைக்கும் நீண்டு இருக்கிறதா? இல்லை, உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீண்டு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் வந்து இருக்கக்கூடிய வாதாடக்கூடிய அந்த செல்வாக்கான வழக்கறிஞர்களை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் செல்வாக்காக இருக்கார், வசதியாக இருக்கார். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறாரு. உடனடியாக ஜக்கு வாசுதேவோட மற்ற செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அறநிலையத்துறை கையில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் வந்து தனியார்கிட்ட தான் இருக்கணும், பக்தர்கள்ட்ட தான் கோயில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது போன்ற செயல்பாடுகள், அவருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை, பல நாடுகளில் போய் பல இடங்களை வந்து வாங்குறாரு, அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குல்ல, இதை ஒரு வழக்கறிஞரா அல்லது சமூக பார்வையாளரா? இவர் மட்டும் இல்லை, பல்வேறு வந்து தங்களை வந்து ரொம்ப வந்து ஆன்மீகத்தில் நாங்கள் வந்து பல்வேறு புரட்சி. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் நிறைய பேருக்கு நித்யானந்தா இப்போ வேற ஏதோ நாட்டில் இருக்கிறான்றாரு. நித்யானந்தா, ஸ்ரீ ரவிசங்கர், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இப்படியான நபர்கள் உருவாவாங்க. பொதுமக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தும் விதமாக தான் வந்து இதெல்லாம் நான் பார்க்குறேன். அப்போது இது வந்து அவங்க மேலே நான் வந்து குறையாக சொல்ல முடியாது. மக்களுடைய என்னென்னா வந்து தனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும், இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பாதையிலோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து அந்த சாமியார்கள் ஒரு மடங்கள், அந்த மடத்தில் நம்ம போய் வரும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து தீர்வு கிடைச்சிடும், தனக்கு பெரிய அனுமதி கிடைக்கும் அப்படின்ற மக்களுடைய அந்த பலவீனமான மனப்பான்மை எண்ணம் இருக்குல்ல, அதுதான் வந்து இப்படியான கார்பரேட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஏஜ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவருடைய வந்து அடாப்டேஷன், அதுதான் அப்போ இருக்க டெக்னாலஜியோடு வந்து உள்ளே வருவாங்க. இப்போ இவர் வந்து நல்லா நடனம் ஆடுவார், ஒவ்வொரு வந்து ஃபாரின் டூர் போகிறது, ரொம்ப இயல்பாக வந்து பழகுது. சாமியார்னால் வந்து பெரிய இதை போட்டுட்டு ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக ட்ரெடிஷ்னலாக வந்து இவரை நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி மக்களுடைய இயல்பான வாழ்க்கையோடு தன்னை படுத்தணுன்றதுக்காக பல்வேறு முயற்சிகளை அவர் வந்து செஞ்சிட்ருக்கார். இதுதான் மக்களுடைய, நான் என்ன பார்க்குறேன், இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து பலவீனமான வந்து எண்ணம் கொண்டவர்கள், ரொம்ப வந்து ஆன்மீகத்தில் வந்து அளவுக்கு அதிகமான வந்து ஈடுபாடு கொண்டவர்கள், அதுக்கு பலியாகிறாங்க.
நம்ம இவங்களை எதையும் நீங்கள் வந்து இவங்களை தடுக்க முடியாது. நீங்கள் வந்து அது அவங்களுடைய உரிமையாக வந்து செயல்படும். அது மத உரிமைன்ற அந்த அடிப்படையில் பார்க்கப்படும். எனக்கு என்னென்னா மக்களை வந்து இது சம்மந்தமாக மக்களை வந்து ப்ராப்பராக யாரும் வந்து எஜுகேட் பண்ணலை. ஓகே, அப்படின்றதான் வந்து நான் பார்க்குறேன். கற்பிக்காமல் விட்டுருக்காங்க. அதாவது இந்த தமிழ்நாட்டிலே இப்படி என்றால் நீங்கள் இந்தியாவின் வட மாநிலங்களில் வந்து நிலைமை என்னன்னு பார்த்துங்க. கல்வி அறிவு நல்லா இருக்கிற தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கு. அதிகபட்ச கல்வி அறிவு கொண்ட தமிழ்நாடு, கேரளா, இப்படி கர்நாடகா போன்ற ரொம்ப வளர்ச்சி அடைந்த அந்த மாநிலங்களே, தென்னிந்திய மாநிலங்களே இப்படி ஒரு நிலைமை வந்து உருவாகுதுன்னா நீங்கள் வட மாநிலங்களை வந்து நினச்சி பாருங்கள். அது இன்னும் எப்படியான வந்து ஒரு அமைப்பில் அங்கே இருக்காங்கன்றதை உங்களுக்கு தென்படும். அந்த அளவுக்கு சொல்கிறீங்க. அவருடைய வாழ்க்கைங்கிறது வேற. அவர் வந்து விமானத்திலே பறக்கிறாரு. அவர் வந்து புல்லட்லேயே வந்து பயணம் பண்ணுறாரு. அவரை சுற்றி வந்து அதுதாங்க நான் தான் சொல்லுறேன். அவர் மக்களோட இயல்பான வாழ்க்கையோட தன்னை அடையாளப்படுத்துறதுக்கான முயற்சி இதெல்லாம். அவர் புல்லட்டில் போகிறது, அந்த இமயமலைக்கு வந்து புல்லட்லேயே நான் போகிறேன்றது, அதுக்கப்புறம் வந்து அவர் விமானத்தில் வந்து நான் முதல்ல செய்திகள் பார்த்துருக்கேன். ராணுவ விமானத்தில் கூட அவர் வந்து ஒரு வாட்டி வந்திருக்காரு. நாளைக்கு விமான சாகசம் நடக்க போகுது தமிழ்நாட்டில், சென்னை மெரினாவில். அதான் இப்போது அந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இப்போது விமானப்படை சாகசம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு மெரினா நடக்கிறது ரொம்ப வந்து அதுவும் மக்கள் வந்து பார்வையாளராக அவர்கள் மத்தியிலே நடத்தப்படுறது இந்திய இராணுவத்தினுடைய அந்த வலிமை, அதை வந்து அவங்க செயல்படுத்துறது. எவ்வளவு எங்கிட்ட இருக்குன்னு பாரு. அவங்களுடைய மைட்டி ஃபோர்ஸ் அதை நாங்கள் வெளிப்படையாக காண்பிப்பது. அப்புறம் விமானப்படையுடைய இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா, நாங்கள் இந்த ஏர் ஷோவை வந்து டெல்லிக்கு வெளியில் நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான வந்து ஏர் ஷோ நடத்தும்போது இளைஞர்கள் மத்தியில் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆர்வத்தையும் தேசபக்தியும் நாங்கள் வந்து ஏற்படுத்துவதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தப்பு சொன்னாங்க. எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி எழுது. நீங்கள் இவ்வளோ பெரிய இராணுவம் வச்சுருக்கீங்க, இந்திய அரசு சொல்கிறேன், இந்திய அரசியல் தலைமை இவ்வளோ பெரிய இராணுவம் இப்படி வந்து விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை படையோட நீங்கள் கொண்ட ஒரு இராணுவத்தை வந்து வச்சுருக்கீங்க. அருகில் இருக்கக்கூடிய வந்து இலங்கையிலே அதனுடைய இராணுவ பலத்தை ஒப்பிட்டா இந்திய இராணுவத்தினுடைய அதாவது ஒரு 10% கூட வந்து கிடையாது. உண்மைதான். ஆனால் அந்த இராணுவம் தினம் இலங்கை இராணுவம் தினம் கண்ணீரோடு வந்து இதை நான் பதிவு பண்ணுறேன். தமிழ் மீனவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் விதமாக அங்கே கச்சத்தீவாரிலே மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீனவர்களை கைது செய்வது, அவருடைய படகை அடித்து உடைப்பது, மீன் வலைகளிலிருந்து கிழித்தெறிவது, அவர்களை வந்து கொத்தாக 25 பேர் 35 பேர்னு சொல்லி அவங்கள வந்து எல்லாருமே வந்து கொண்டு போய் கைது பண்ணி அங்கே வந்து நீதிமன்றத்தில் வந்து நிப்பாட்டுவது, கடுமையான அபராதங்கள் விதிப்பது, அந்த சொத்துக்கள் திருப்பியே வராத அளவுக்கு சேதப்படுத்தப்படுவது, அதையும் தாண்டி மிக மோசமாக அவமானப்படுத்தும் நோக்கத்தோட மீனவர்களுக்கு மொட்டை அடித்து அனுப்புவது. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருக்க இந்த அரசியல் தலைமை தாங்கள் நினைத்தால் ஒரு மிக சிறிய நாடு, அதுவும் இந்திய குடிமகன்களை மிக அவமானப்படுத்தி மொட்டை அடிக்கிற அளவுக்கு வந்து இறங்கக்கூடிய அந்த நாட்டு இராணுவத்தை மிக சுலபமாக இவங்களால் அடக்க முடியும். நான் என்ன பார்க்குறேன்னா, மொட்டை அடித்தது தமிழ் மீனவர்கள் மொட்டை அடித்ததை நான் இந்திய இராணுவத்துக்கு விடப்பட்ட சவால் தான் நான் பார்க்குறேன். நாங்கள் நினைத்தால் எங்களால் எதையும் செய்யக்கூடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து அவங்க வந்து காட்டுறாங்க. அதுவும் இப்போது வந்து இடதுசாரி எண்ணம் கொண்ட அனுராக் திசாநாயக்க போன்ற அதிபராக பதவியேற்ற பிறகும் அப்படிதான் சொல்கிறாங்க. அதில் சின்ன பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் வந்து அவர் பதவியேற்ற பிறகும் நிலைமை எந்த விதத்துலையும் மாறலை. இல்லை, இப்போ ஜெய்சங்கர் மீட் பண்ணியிருக்காரு. நான் இப்போ ஜெய்சங்கர் மீட் பண்ணி 2 பேரும் சமரசமாகி 100 பேர் விடுதலை பண்ணியிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு தலையங்கத்தில் செய்தி வந்திருக்குது. இருங்க, இது ஆரம்ப கட்டம். இது வந்து இலங்கை இராணுவம் இவர் அனுராதனுடைய வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் தடுக்கப்படுமா என்பது நீங்கள் வருங்கால வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நான் சொன்னது, அப்போது நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுவீங்களா? தொடர்ந்து உங்களுடைய இப்போ நான் கேட்குறேன், இதே வந்து இந்த கேரளாவில் 2 மீனவர்கள் இத்தாலியுடைய மாலுமிகளாக சுட்டுக் கொல்லப்படும் போது அந்த மாலுமிகள் கைது செய்யப்பட்டாங்க. இத்தாலி மாலுமிகளுக்கு கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு
உரிய தண்டனை வழங்கப்பட்டு அதன் பிறகு தான் வந்து இத்தாலி கவர்மெண்ட் வந்து இந்திய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படும். இவ்வளவு தூரம் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் தமிழ் மீனவர்கள் தமிழ்நாட்டினுடைய வந்து மீனவ பெருங்குடிகள் பாதிக்கப்படும் போது இந்த தீவிர விசாரணையோ இந்த மாதிரியான ஒரு தீவிரமான வந்து நடவடிக்கை ஏன் எடுக்க போகிறீங்க? இப்போது இது வந்து அப்போது உங்களுக்கு என்னன்னா தமிழ் மீனவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அவர்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இல்லை ஒருவேளை நான் இப்போது டெல்லியிலையும் மற்ற இடங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினாவில் பண்ணுறாங்கன்னா இது இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி நீங்கள் எடுத்துக்கூடாது. நீ எப்படி அறிகுறி எடுத்துப்பீங்க? நம்ம இங்கே தானே விமான சாகசம் பண்ணுறாங்க, அப்போ பார்த்துக்க நான் என்னைக்குனாலும் அடிப்பேன்னு சொல்லி. அப்படி கிடையாது. அது ஏர் ஷோ வந்து அவங்க ரெகுலராக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அதை போய் வந்து இவங்க வந்து தங்களுடைய படைபலத்தை காட்டும் மக்களுக்கு காட்டும் விதமான ஒரு ஷோ தான் இது. வந்து பிற இராணுவத்துக்கு வந்து காட்டுற ஷோன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, எச்சரிக்கை எடுத்துக்க முடியாது. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே இதே வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய இவ்வளோ பெரிய பலத்தை சைனா பார்டரில் கொண்டு போய் காட்டுங்களேன். இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து அங்கே கூட வந்து நடத்துங்களேன். ஏன்னா இப்போ வந்து அருணாச்சல பிரதேசனுடைய சீன எல்லையில் பல கிலோமீட்டர்ஸ் வந்து சீனா உள்ளே வந்திருக்காங்க, டென்ட் அடிச்சிருக்காங்க, அவங்க வில்லேஜே உருவாக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. இதை வந்து தாராளமாக வந்து அங்கே கூட போய் காட்டலாங்க. யார் உங்களை தடுக்கிறது? உங்களுடைய பலத்தை அங்கே காட்டுங்க. இல்லையா நீங்கள் வாங்க ராமேஸ்வரத்தில் இப்போ ஏர் ஷோ நடத்துங்களேன், அங்கே உங்கள் பலத்தை காட்டுங்க. அதாவது மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய வந்து அளவு கடந்த வந்து நம்ம வந்து வந்து நம்பிக்கையும் இராணுவத்தின் மீது நாம் வைத்திருக்கோம். நம்மளுடைய இராணுவம் மிக பலம் வாய்ந்த இராணுவம். ஆனால் அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அரசியல் தலைமை அந்த ஏர் ஷோ தப்புன்னு சொல்லலை. ஆமாம், ஏர் ஷோ தப்புன்னு சொல்ல முடியாது. அது எதுக்கு நம்மளுடைய அவங்களுடைய நம்ம பலத்தை நம்ம வந்து காமிக்கிறோம் மக்களுக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு இராணுவத்தில் சேர வேண்டிய ஆர்வத்தையும் தூண்டுவதற்காக அது வந்து ஒரு ஷோவாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்படியான இராணுவத்தை தன்னுடைய கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்திய தலைமை, அரசியல் தலைமை, இது நான் சொன்னது போல ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் 48 மணி நேரத்தில் வந்து இதை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. வந்து யாருமே மீனவர்கள் பிரச்சனை ஒரு இதில் ஒரு அதாவது நீங்கள் உண்மையிலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இல்லை உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபிக்கல் பாலிடிக்ஸ் தெரியல, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் வந்து கணக்கில் எடுக்கல அப்படிலாம் உடனடியாக இப்போ ஒரு 2-3 அறிவுஜீவிகள் உடனே வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறாங்கல்ல, அதில் 2-3 வந்து அறிவுஜீவிகள் உடனே பண்ணுவாங்க. இவங்க என்ன தெரியும் இவங்களுக்கு இராணுவத்தை பற்றி? இவங்க ஒரு நாட்டுன்னா அது வந்து இலங்கை வந்து இறையாண்மை கொண்ட நாடு, அது கூட வந்து நட்பு நாடு, சைனாவுடைய த்ரெட் இருக்குது. இவங்க இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, எதையாவது வந்து சொல்லிடுறது அப்படின்னு சொல்லி பைத்தியார்த்தமாக இவன் நினச்சிக்கிட்டு அதை வந்து வெளியில் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் உங்களுக்கு இதே குஜராத் மீனவன் பாதிக்கப்பட்டால் அவ்வளோ வேகமான நடவடிக்கை தெரிஞ்ச மத்திய அரசுக்கு தமிழ் வந்து மீனவர்கள் தொடர்ச்சியாக ஒரு இன்சிடென்ட், ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நடந்து போச்சு, சரி தவறாக நடந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த தாக்கப்படும் போது அதுதான் ஒரு முக்கியமான செய்தி. இலங்கை இராணுவத்தை சேர்ந்த 2 இராணுவர்கள் அந்த ஒரு விபத்தில் வந்து அங்கே வந்து கடலில் வந்து முழுகி வந்து இறந்து போகிறாங்க. இந்த தமிழ் மீனவர்கள் வந்து 2 பேரையும் வந்து அந்த பாடி எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த 2 வந்து பாடியும் வந்து இலங்கை இராணுவத்துக்கு வந்து இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இவங்க தான் தேடி அந்த 2 பாடியும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவங்க அந்த அதான் ஃபேட்டுன்னு சொல்ல முடியாது, மிக மிக மோசமான நடவடிக்கை என்னென்னா, அப்படி உதவி செய்த அந்த 2 தமிழ் வந்து மீனவர்களும் அடுத்த ஒரு சில நாட்கள் கைது செய்யப்படுறாங்க. இது இப்படியான ஒரு போக்கு வந்து இந்த அரசியல் தலைமை அனுமதிக்கலாமா? அதே இராணுவத்துக்கு தான் உதவி பண்ணுறாங்க. 2 வந்து உடல்களை இவங்க தான் எடுத்து தராங்க. ஆனால் சில நாட்களிலே அந்த உதவி செய்த அந்த தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். இப்படி நீங்கள் வந்து பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லி தப்பிக்கலான்றது வந்து உங்களுடைய பலவீனத்தையும் கோழைத்தனத்தையும் தான் காட்டுதான் நான் பார்க்குறேன். இலங்கை மாதிரி ஒரு இராணுவத்தை, ஒரு சின்ன இராணுவம், அதை உங்களால் நம்மளோட காவல்துறை அளவுக்கே வராது. அதை உங்களால் வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியல, இந்த மீனவர்களுடைய அந்த தாக்குதலை நிறுத்த முடியலன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இராணுவத்தை வைத்துக்கொண்டு வந்து எந்த விதமான, அதாவது இராணுவம் போர் செய்வதற்கான மட்டுமல்ல, இதே போல் உயிர் சேதங்களை அதாவது வெளிநாட்டு சக்திகள் மூலமாக உயிர் சேதங்கள் ஏற்படும் போது அதை தடுப்பதற்கான கடமையும் இராணுவத்துக்கு உண்டு. ஆனால் அரசியல் தலைமை இதை வந்து இராணுவத்தை பயன்படுத்தாமல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம்,
நாங்கள் எங்களுடைய கன்சர்னை, இவங்களுடைய கன்சர்ன், ஒரு உயிர் போயிருக்கோம், அதில் ஒரு 35 பேர் இது பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, வி எக்ஸ்பிரஸ் அவர் கன்சர்ன் வித் வந்து ஹை கமிஷனர். இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக அழகாக வந்து வார்த்தைகள் பயன்படுத்தி அதோடு வந்து பத்திரிகைகளுக்கு தீனி போடுவதோடு மத்திய அரசின் தலைமை வந்து இதனை நிறுத்துகிறது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து அந்த மத்திய தலைமைக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன, இவர் தொடர்ந்து கடிதம் எழுதுவார், அழுத்தம் கொடுக்குறாரு, ஒரே அழுத்தம். இவர் கன்சர்ன் சொல்கிறார் மு.க. ஸ்டாலின் மோடிக்கு தன்னுடைய கன்சர்ன், இப்போ 22 மீனவர்களை கைது செய்யப்பட்டார்கள், உடனடியாக விடுவிக்க நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும். அது தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. கேட்டால் இது வந்து மத்திய அரசு வெளியுறவு விவகாரத்துறை ஒரு மாநில சிறங்க பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே அது. நான் அவர் சொல்கிறேன், இதில் தான் நான் வந்து இப்போ நாளைக்கே சீமான் முதலமைச்சர் ஆகிறாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணுவார்? நாங்கள் தான் நெய்தல் படை வந்து கொண்டு வரோம்ல, கேரள அரசாங்கம் அதை வந்து செயல்படுத்தியிருக்கு. எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து அண்ணன் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காரு, நாங்கள் நெய்தல் படையை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு. இதே நெய்தல் படை வந்து அண்ணனுடைய ஆட்சியிலே, அதாவது நெய்தல் படையை வந்து நாங்கள் உருவாக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த துணிவே வராது, அந்த பக்கமே வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதில், இப்போ ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நான் பாராட்டி ஆகணும். காங்கிரஸ் எம்பியாக இருந்தாலும் மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்கள் இந்த 39 பேரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. நேரடியாக வந்து அவங்க வந்து ஸ்ரீலங்காவுடைய அதிபருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து அவங்க வந்து நேரடியாக வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு முயற்சியை கூட வந்து மற்ற எம்பிக்கள் யாருமே இதுவரை இருந்தவர்கள் இப்போது இருக்கிறவர்கள் யாருமே வந்து எடுத்துக்கல இல்லை. ஆனால் அதையும் சில பேர் குறை சொல்கிறாங்க, அது நம்ம அந்த போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களுடைய அந்த முயற்சி இருக்கு இல்லையா, பாராட்டணும். அதை மிக தெரியும். நான் வெளியுறவுத்துறை கொள்கை தான் ஏங்க, உயிர் போது அவன் வந்து அவனை அடித்து மொட்டை அடித்து அனுப்பி விட்றான், அவன் வலைகள் வந்து அறுக்க சும்மா இருக்கும். நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. கேட்டால் வந்து இது வந்து வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம், 2 அரசாங்கங்களும் பேசக்கூடிய விஷயம் சொல்லும்போது இது எவ்வளோ வெட்கக்கேடான வார்த்தைகள். அது இத்தனைக்கும் வந்து நீங்கள் பாகிஸ்தான்னா ஜம்முன்னு குதிக்கிறீங்க, சைனானா அப்படியே அங்கே வந்து வாயை பொத்துக்கிறீங்க. இது இந்த 2 நாடுகளுக்கு வந்து இணையே இல்லாத வெறும் சிறிய இராணுவம் கொண்ட வந்து இலங்கை கிட்ட வந்து இப்படி அடிப்படைய வேண்டிய அவசியமோ, இந்த மக்களை பாதுகாக்க தவறுறதுக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போது நான் எடுக்கவே முடியாதுங்க, இல்லை ஸ்ரீலங்காவை இராணுவத்தை நாங்கள் வந்து எந்த விதத்தில் கட்டுப்படுத்த முடியாது, எங்களுக்கு இவ்வளோ நிர்பந்தம் இருக்குது, ஏதாவது ஒரு நிர்பந்தம் உங்களால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரணம் சொல்லுவீங்க, இது வந்து அந்த 2 அரசாங்கம் பேசி தீர்க்க வேண்டியது. எத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் எத்தனை வருஷம் பேச போகிறீங்க? இன்னும் பல உயிர்கள் போன பிறகு, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இழந்த பிறகு, அதன் பிறகு நீங்கள் வந்து பேசி என்ன பிரயோஜனம்? ஆகவே ஏர் ஷோ நடத்துறது அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான மிகப்பெரிய படைபலம் கொண்ட இராணுவத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த தமிழக மீனவருடைய பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்காததுக்கு காரணம், ஒரே காரணம், நாங்கள் மிக உறுதியாக நம்புகிறோம் அவர்கள் இந்திய மீனவர்கள் அல்ல, தமிழக மீனவர்கள். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். கோஸ்ட்கார்டு இருக்குது, உங்களுடைய நேவி இருக்குது, நீங்கள் வந்து அந்த எல்லை எதுன்றது வகுத்து நீங்கள் அந்த நேவியை கொண்டு போய் அங்கே இருந்து நிறுத்தினாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு அங்கே முடிஞ்சு போகும். ஆனால் அதை செய்ய தவறுவது காரணம் என்ன? நீங்கள் வேண்டுமென்றே தமிழக மீனவர் என்ற ஓர வஞ்சனைக்காகவே நீங்கள் இந்த இலங்கை இராணுவம் செய்யக்கூடிய அத்தனை அட்டுழியங்களையும் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமாக ரொம்ப விரிவாகவும் எளிமையாகவும் விளக்கியிருந்தீங்க. ஈஷா யோகா மையத்தினுடைய அந்த சர்ச்சையை ஆரம்பித்து அதன் பிறகு நாளை நடக்கக்கூடிய இந்த விமான சாகசத்தில் அதனுடைய மீதான உங்களுடைய பார்வையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்காக கூட வருகையும் கருத்து மனத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.